பாதங்கள் வெடிப்பின்றி மிருதுவாக இருக்கணுமா? இதை செஞ்சு பாருங்க. வாங்க இதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதவெடிப்பு நிரந்தரமான பிரச்சனையாக பெரும்பாலானோருக்கு இருக்கின்றது. எப்படியும் வந்துவிடுகிறது என்பதாலேயே நிறைய பேர் அதனை கண்டும் காணாமல் விட்டுவிடுகின்றனர். தினமும் இரவு தூங்கும்போது வெறும் அரை நிமிடம் செலவழித்தால் போதும். உங்கள் பாதங்கள் எப்போதும் வெடிப்பின்றி மிருதுவாக இருக்கும். கண்டுகொள்ளாமல் விடும்போது பாளமாக வெடித்து வலி ஏற்படுகின்றது. அதுவும் குளிர்காலத்தில் பாதத்தை காலில் ஊன்றும்போது வலி தாங்க முடியாத தொல்லையாக அமையும். பாதத்தில் போதுமான ஈரத்தன்மை இல்லாத போது பாதங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். அதேபோல் உடல் எடை அதிகரிக்கும் போதும் கொழுப்பு திசுக்கள் உடைந்து பாரம் தாங்காமல் சதை வெடிக்க ஆரம்பிக்கும். இதனையே நாம் பாத வெடிப்பு என்று கூறுகின்றோம். உங்கள் பாதத்தை வெடிப்பின்றியும் மிருதுவாகவும் வைக்க உதவும் குறிப்புகளை நாங்கள் கூறுகின்றோம். பயன்படுத்தி பாருங்க. சமையல் சோடா. சமையல் சோடாவை பேஸ்ட் போல் செய்து உங்கள் பாதங்களை ஈர்ப்படுத்தி பாதங்களில் தேய்க்கவும். அரை நிமிடம் நன்றாக ஸ்கர்ப் செய்து கழுவிக்கொள்ளுங்கள். இவை வெடிப்பில் இருக்கும் இறந்த செல்களை நீக்கி மிருதுவாக்குகிறது. இதனால் விரைவில் பாத வெடிப்பு மறையும். வாழைப்பழம். வாழைப்பழத்தை நன்றாக மசித்து வெடிப்பின் மேல் தேயுங்கள். சில நிமிடங்களில் கழுவுங்கள். இவை ஒரே வாரத்தில் பாத வெடிப்பை மறையச் செய்து மிருதுவான பாதத்தை தரும். வாசலின். வாசலினை எடுத்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து பாதங்களில் தடவுங்கள். இரவு முழுவதும் அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் கழுவுங்கள். சாக்ஸ் போட்டுக் கொள்வதால் இன்னும் நல்லது. ஆலிவ் மற்றும் லாவெண்டர். ஆலிவ் எண்ணெயில் சில துளி லாவெண்டர் எண்ணெய் கலந்து பாத வெடிப்புகளில் தடவுங்கள். இது அற்புதமான ரிசல்ட்டை தரும். விரைவில் வெடிப்பிலிருந்து குணம் பெறுவீர்கள். விளக்கெண்ணெய். மிகச்சிறந்த தீர்வு இது. விளக்கெண்ணெயை சூடுபடுத்தி மஞ்சள் கலந்து தூங்குவதற்கு முன் வெடிப்பில் இந்த எண்ணெயை பூசிக்கொண்டு படுங்கள். இவை ஒரு சில நாட்களில் வெடிப்பை போக்கும். வினிகர். வினிகரை சிறிது எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து பாதங்களை அதில் 10 நிமிடம் தினமும் ஊற வைக்கவும். பின்னர் ஸ்கர்ப் செய்யுங்கள். மிக விரைவில் பலன் தரும். மேலும் வெடிப்பு உண்டாகாமலும் தடுக்கும். எலுமிச்சை சாறு. ஓட்ஸுடன் எலுமிச்சை சாறு கலந்தால் இன்னும் நல்ல பலன்களை தரும். ஓட்ஸை பொடி செய்து அவற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து பாதத்தில் தேயுங்கள். சில நிமிடம் கழித்து கழுவுங்கள். இந்த குறிப்பு இன்னும் வேகமாக பலனை தரும். டெட்டால். தினமும் டெட்டால் கலந்த நீரில் பாதத்தை கழுவுங்கள். இவை நக மற்றும் பாதங்களில் தங்கும் கிருமிகளை அழிக்கின்றது. பின்னர் மாய்ஸ்சரைசர் கிரீம் போட வேண்டும். கற்றாழை. தினமும் இரவில் கற்றாழை ஜெல்லை பாதங்களில் தடவி படுத்துக் கொள்ளுங்கள். இவை வெடிப்பை போக்குவதோடு பாதத்தில் உருவாகும் சுருக்கம், கருமை போன்றவற்றை மறையச் செய்து பஞ்சு போல் ஆக்கும். விட்டமின் இ. விட்டமின் இ கேப்சூலில் இருக்கும் எண்ணெயை எடுத்து தினமும் வெடிப்புகளில் தடவினால் மிக விரைவில் வெடிப்பு மறையும். பாதங்களும் சுருக்கமின்றி அழகாக இருக்கும். Thanks for watching.